ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலில் புதுசாக ஒரு இன்வென்ட் பண்ணியிருக்கோங்க. அதாவது 10 டேஸ் சீரீஸ் கொண்டு வந்திருக்கோம். இந்த 10 டேஸில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடிய ஒரு சில பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு அதுவே காம்ப்ளிகேஷனாக மாறுதுங்க. ஸோ அதை பற்றி அவேர்னஸ் கொடுக்க 10 டே சீரீஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் டே, அதாவது டே 1 சீரீஸ் ஆஃப் 10 டே சீரீஸில் டேபிள் சால்ட்டுங்க, சோடியம் குளோரைடு இதோட கெமிக்கல் நேமுங்க. நம்ம பிளட்ல 100 ml 0.9 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குங்க. இதோட நார்மல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நர்வ்ஸ் வந்து கண்டக்ஷனுக்கும் நம்மளோட மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஸேஷன் ஆகுறது, ஆசிட் பேஸ் பேலன்ஸ்க்கும் இது வந்து மெயினாக ஹெல்ப்ஃபுல் ஆகுதுங்க. இது நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 3 to 4 கிராமே அதிகமான ஒரு அளவு தாங்க. நம்ம இதோட அளவுக்கு அதிகமாக கன்சியூம் பண்ணணும். கிட்னியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 4 to 5 கிராம் ஆஃப் சோடியம் மட்டும்தாங்க அதால் எக்ஸ்கிரேட் பண்ண முடியும். இது அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து எடுத்துக்கும் போது கிட்னிக்கு போர்டன் ஆக ஆரம்பிக்கும். ரத்த குழாய்களை வந்து இறுக்கப்படுத்துங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் வந்து காசு ஆகும். போன்ல இருக்கக்கூடிய கால்சியம் புல் அவுட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால போன்ஸ் எல்லாம் வீக்கனிங் ஆக ஆரம்பிக்கும். பொட்டேட்டோ சிப்ஸ், கெச்சப்ஸ், ஊறுகாய், இந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்டு, ட்ரிங்க்ஸு, இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறதால அது யூஸ்வலாகவே நார்மலை விட அதிகமான வந்து சோடியம் குளோரைடு கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கம்மிப்படுத்தணும். அதுக்கு அல்டர்னேட்டிவ் சோர்ஸஸாக என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னா, ராக் சால்ட். முடிஞ்ச வரைக்கும் டேபிள் சால்ட்டை கம்மி பண்ணிக்கிட்டு ராக் சால்ட், இந்த மாதிரி சால்ட் எல்லாம் வந்து எடுத்துக்க பாருங்க. ஸோ இன்னைக்கான தலைப்பு அவ்வளோதான். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.